ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா திருமணத்தை பற்றியது. திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கான தீர்வு, எந்த மெத்தட்ல அந்த பிரச்சனையை தீர்வு செய்யலாம். ஸோ அப்ப தோஷத்தை பற்றி நம்ம பேச போறோம். அந்த தோஷ நிவர்த்தி செய்யலாமா, எப்படி செய்யலாம், யாரு செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு சேட்டை வச்சு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், ஸ்டார்டிங்கே நான் சொல்லிடுறேன். இந்த தோஷத்தை தோஷம் அப்படிங்கிறது திருமணத்தை ஏற்படக்கூடிய பிரச்சனைங்கிறதுனால அது திருமண தோஷம். தோஷங்கிறது ஒரு குற்றம், ஒரு குறை. அது திருமண பாவகத்தில், அது திருமண பாவகாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அது திருமண தோஷம். அதுதான் நம்ம முக்கியமா ஃபோக்கஸ் பண்றோம். ராகு எது தோஷம் இருக்கான்னா எல்லா ஜாதகத்திலையும் ராகு எது இருக்குது. ஓகேவா? அப்ப எல்லா ஜாதகத்திலையும் ராகு எது தோஷம் செய்ய போகுது. அதிகமாக ஒரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 80% எல்லா ஜாதகத்திலையும் ராகு நெகட்டிவாக தான் வேலை செய்வார். ஒரு 20% ஜாதகத்தில் தான் ராகு யோகமாக வேலை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்ப ராகு தோஷம் செய்யக்கூடிய அமைப்புல தான் எல்லா ஜாதகத்திலையும் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா பொதுவாகவே மக்களுடைய பார்வையில ராகு எது தோஷம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில தான் சிக்கல் கொடுக்கும் அப்படி கிடையாது. அது குடும்பாதிபதிங்கிற கிரகத்தோட அல்லது குடும்ப ஸ்தானத்துல அமர்ந்து இருந்தாதான் அந்த குடும்ப விஷயத்துல ராகு எது தோஷத்தை கொடுக்கிறார், குற்றத்தை செய்யறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப 5ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா அது குழந்தை பாக்கியத்தை தடை செய்கிறார். அப்ப என்ன ஆகுது? குழந்தை பாக்கியம் தடை அப்படிங்கிற ஒரு குற்றம் இருக்குது. 9ஆம் இடத்துல ராகு நிற்கிறார். அப்ப தந்தை வழி உறவுகள், தந்தைக்கும் ஜாதகருக்குமான இடைவெளி, அல்லது தந்தையோடும் இவருக்குமான முரண்பாடுகள், அப்ப அங்க ஒரு குற்றத்தை செய்கிறார் ராகு. அப்ப ஆக மொத்தம் ராகு ஒரு குற்றத்தை செய்கிறார், தோஷத்தை செய்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம நேரடியாக திருமணத்தை தான் நம்ம பற்றி பேச போறோம். அப்ப திருமணத்தில் திருமண பாவகமோ அல்லது திருமண பாவகாதிபதியோ ஒரு பாவகிரகத்தோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குற்றம். ஓகேங்களா? அதுக்கு பேர் தோஷம்னு புரிஞ்சுக்கணும். இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. எப்படி? ராகு எது இருந்தா தான், செவ்வாய் இருந்தா தான், சனி இருந்தா தான் தோஷம் அப்படின்னு ஒரு மெத்தட். இது காரக அடிப்படையில பிரிக்கிறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆதிபத்திய அடிப்படையில பிரிக்கிறது. ஓகேவா? அப்ப தோஷத்தை இரண்டாக பிரிக்கிறோம், அதே போல நிவர்த்தியையும் இரண்டாக பிரிக்கிறோம். ஓகேவா? அதுதான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். அப்ப தோஷத்தை இரண்டாக பிரிக்கிறோம் எப்படின்னா, இப்ப நம்ம திருமணத்தை பத்தி பேச போறோம். 2ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த ரெண்டு தான் ஒரு மனிதனுடைய முக்கியமான பகுதி. 7ஆம் இடம் மனைவி கணவன், 2ஆம் இடம் அவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய சூழல், குடும்பம். அப்ப அந்த 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் வருது, கணவன் மனைவி உறவுகள்ல சிக்கல்கள் வருது. ஓகேவா? இது எதனால நடக்குது அப்படின்னா கிரக காரக அடிப்படையில். கிரக காரகங்கிறது என்ன? இப்ப நம்ம சொன்ன மாதிரி, எல்லாரும் சொல்ற மாதிரி ராகு கேதுங்கிற கிரகத்தினால, சனிங்கிற கிரகத்தால, செவ்வாய்ங்கிற கிரகத்தினால தோஷம் வருது. அததான் செவ்வாய் தோஷம், தார தோஷம், ராகு கேது தோஷம், பாம்பு தோஷம்னு சொல்றாங்க. இது கிரக காரக அடிப்படையில பிரிக்கிறோம். ஓகேவா? அப்ப கிரக காரக அடிப்படையில திருமணத்தில் தோஷம் ஒண்ணு. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆதிபத்திய தோஷம். ஆதிபத்திய தோஷம்ங்கிறது என்ன? இப்ப ஒரு ஜாதகத்துல 12 கட்டங்கள்ல நமக்கு பிடித்த கட்டம், நமக்கு பிடித்த பாவகம் அப்படின்னு சொல்ற பாவகங்கள் இங்க இருக்குது. பிடிக்காத பாவங்கள் அப்படின்னா மறைவு ஸ்தானங்கள் சொல்லுவோம். அப்ப 6, 8, 12 அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையில்லாதங்கிறத விட அதன் மூலமாக அவர் மனம் அல்லது உடல் வருத்தக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். அப்ப 6, 8, 12ங்கிறது ஒரு சிக்கல்களான, ஏன்னா அது பேரே மறைவு ஸ்தானங்கள் வச்சுட்டான். அப்ப மறைவு ஸ்தானங்களின் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டானா சில அதுக்கும் ப்ராபபிலிட்டி மீன் என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த ஒரு 80% 6, 8, 12 நன்மை தராது. ஒரு 20% தான் உங்களுக்கு சில ஜாதகங்கள்ல தான் அது நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்ப நம்ம ஒரு அதிக பர்சன்டேஜஸ்ல வச்சு நம்ம பேசும் பொழுது இந்த 6, 8, 12ஆம் பாவகம் 7ஆம் பாவகத்தோடு, 6, 8, 12ஆம் பாவக அதிபதி 7ஆம் பாவக அதிபதியோடு, 2ஆம் பாவகத்தோடு, 2ஆம் பாவக அதிபதியோடு, ஓகேங்களா, இப்படி தொடர்பு இருந்துச்சுன்னா இதுவும் தோஷம். அப்ப இது என்ன ஆகுது? இது ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்குது. அப்ப தோஷத்தை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? தோஷத்தினுடைய வகைகள் அதுக்குள்ள சப்டைட்டில்ஸ் நிறைய இருக்குது. ராகு சனி செவ்வாய் சம்திங்ல போகுது. ஆனா தோஷத்தை ஜெனரலா காரக அடிப்படையிலையும் ஆதிபத்திய அடிப்படையிலையும் ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்ப கிரக காரக தோஷம் ஒண்ணு,
ஆதிபத்திய தோஷம்னு ஒண்ணு. ஓகேங்களா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதை டீடைல்ஸா பார்க்கலாம். இதை எப்படி நிவர்த்தி பண்ணுவது அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். சரிங்களா? இப்ப சாட் வரும் பாருங்க, அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்ப எஸ் ஃபர்ஸ்ட் ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு வச்சுக்கோமே. ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு வரும் பொழுது இப்ப ரிஷப லக்னம் எடுத்துக்கிறேன். ஓகே, எஸ் ஸ்கிரீன் வந்துச்சோ? எஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடம் விருச்சிகம். ஓகேவா? இந்த 7ஆம் பாவகத்தோடு 6ஆம் பாவகாதிபதி, இங்க 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடங்கிறது நோட் பண்ணிக்கிறேன். 6ஆம் இடம் இது, 8ஆம் இடம் இது தனுசு, 12ஆம் இடம் செவ்வாய் மேஷம். இப்ப இந்த 6, 8, 12 ஓகேவா? இது இந்த ஜாதகத்திற்கு நெகட்டிவை தரணும். ஓகேங்களா? கன்ஃபார்மா நெகட்டிவா தரணும். இதுல 6ஆம் பாவகமும் 6ஆம் பாவகாதிபதியே லக்னாதிபதியும் ஆகிறார். சோ அதனால இங்க 6ஆம் இடத்தின் வழியாக கெடுதல்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அல்லது 6ஆம் இடத்தின் வழியாக வரக்கூடிய கெடுதல், அப்ப 6ஆம் இடங்கிறது நோய் அல்லது கடன் பிரச்சனை, அது இவராலே இவர் ஏற்படுத்தி கொள்கிறார். ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு காரணம் இவராக தான் இருக்கணும், ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் இவராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போக வேண்டாம். இப்ப 6, 8, 12 அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல ஆதிபத்திய நெகட்டிவை தரக்கூடிய பாவகங்கள். இப்ப இது 7ஆம் இடத்தோடு தொடர்பு இருக்குது சார். ஓகேவா? அப்ப என்ன ஆகுது? கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது. அல்லது 2ஆம் இடத்தோடு தொடர்பு இருக்குது, 2ஆம் பாவகத்தோடு இந்த 6, 8, 12 தொடர்பு இருக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குரு இங்க உட்கார்ந்து இருக்கார். நல்லா புரிஞ்சுங்க, நிறைய தடவை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ரிஷப லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் குரு பார்வை, குரு இருக்கும் இடம் கன்ஃபார்மா நன்மை தராது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்ப 2ஆம் இடத்துல குரு நிக்கிறதுனால சூப்பர் நல்ல குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போகவே கூடாது. குடும்ப வாழ்க்கையில குரு கண்டிப்பாக சிக்கல்களை கொடுக்க போறாரு அப்படிங்கறது தான் என்னுடைய அர்த்தம். சரிங்களா? சோ அதனால இப்ப 8ஆம் பாவகாதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்குதுன்னா 2ஆம் இடத்தை வளர்க்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது, 2ஆம் இடத்தை குரு கெடுக்கிறார். இப்ப நம்ம தாரதோஷங்கிற கேட்டகரியில ராகு கேது சனி செவ்வாய் இருந்தா தானே தோஷம்னு சொல்லுவோம். இங்க குரு தான் நிக்கிறாரு. ஆனா இந்த குரு தான் அங்க தோஷத்தை செய்யறாரு. எதன் அடிப்படையில் செய்யறாரு? ஆதிபத்திய அடிப்படையில செய்யறாரு, 8ஆம் இடத்தின் வழியாக செய்யறாரு. ஓகேவா? அதே போலதான் 12ஆம் பாவகாதிபதி செவ்வாயும் இங்க உட்கார்ந்து இருக்குது. ஓகே, இப்ப செவ்வாயும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா 7ஆம் பாவகாதிபதியும் அவர் தான், 12ஆம் பாவகாதிபதியும் அவர் தான். அப்ப என்ன ஆகுது? செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது இங்க குருவோட சேரலன்னா அதனுடைய வீரியம் குறையுது. சரிங்களா? பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். 2ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் தான். ஆனா குருவோட சேரும் பொழுது அதனுடைய வீரியம் கன்ஃபார்ம் இது நெகட்டிவ். செவ்வாய் குரு சேர்க்கை இது குருமங்கள யோகம்னு பேசக்கூடாது, கன்ஃபார்ம் இது கெடுதலை கொடுக்கும். ஓகேங்களா? சோ அதனால இங்க 12ஆம் பாவகாதிபதி 2ஆம் இடத்துல, விரயஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல. அப்ப குடும்பத்தை விரயம் பண்ணுது, குடும்பத்தை தேவையில்லாம செலவு பண்ண வைக்குது, குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்து குடும்பத்தை பிரிக்குது. இந்த மாதிரியான மெத்தட்ஸ் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப இது போன்ற அமைப்புகள் இப்ப நான் சொன்ன மாதிரி 6, 8, 12 இந்த காம்பினேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன்ல போயிட்டே இருக்குங்க. 6, 8, 12 7ஆம் இடத்துல 12 பாவகத்துக்கு நான் போட்டுக்கிட்டே இருந்தேன்னா வீடியோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல போயிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் சொல்றேன். சோ அதனால 6, 8, 12ஆம் பாவகாதிபதிகள் எந்தெந்த இடங்கள்ல எந்த இடத்துல இருந்தாலும் 7ஆம் பாவகத்தோடு 7ஆம் பாவகாதிபதியோடு 2ஆம் இடத்தோடு 2ஆம் பாவகாதிபதியோடு தொடர்பு பெறக்கூடாது. அப்படி பெற்றுனுச்சுன்னா சுபத்துவம் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த லக்னத்துக்கு குரு தான் சுபகரகம், ஆனா அவர் தான் ஆதிபத்திய கெடுதலை கொடுக்கக்கூடியவர். அப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல குருவும் பெருசா நன்மை தர மாட்டார். அப்ப இதுக்கு சனியினுடைய பார்வை கண்டிப்பா நல்லா இருக்கும். புதன் அந்த இடத்துல இருக்கிறார், அல்லது புதன் இந்த இடத்துல நிக்கிறாரு, சூப்பர் கண்ட்ரோல் ஆகுது. ஓகேவா? குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் புதன் கண்ட்ரோல் பண்றாரு.
உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தாலும் அதை நார்மல் பண்றாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ புதன் இல்ல, கன்ஃபார்ம் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா 6, 8, 12ஆம் இடம் இது போன்ற அமைப்புகள் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் கொடுக்குதுங்க. இதுக்கு எப்படி சார் நிவர்த்தி? இது ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இத நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, அதுதான் உறவுகள்ல ரொம்ப முக்கியமான 3 உறவு நம்ம பேசுறோம். ஓகேவா? ஒரு குழந்தை ஜனனமாகி ஒரு ஜோதிடர்கிட்ட வரும் பொழுது 3 பாயிண்ட் தான் முக்கியமா சொல்லுவோம். ஒன்னு, அந்த குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி பேசிட்டு, உறவுகள்னு வரும்பொழுது அப்பா, அம்மா, தாய் மாமன், இந்த 3க்கு தான் நம்ம மெயினா முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இங்க தாத்தா பாட்டிங்கிறதுலாம் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு தான் போறோம். அதுக்கான முக்கியத்துவம் என்னங்கிறத நான் சொல்றேன். காரணம் என்னன்னா, இந்த ஒரு ஜாதகத்தில் அதே லக்னத்தை வச்சுக்கேன், ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் இடம். ஓகேவா? இந்த 6ஆம் இடம் ஜாதகத்துல 4ஆம் இடத்துக்கு எத்தனாவது பாவகம்? 3வது பாவகம். 9ஆம் இடம், 9ஆம் இடத்திற்கு இந்த 6வது பாவகம் எத்தனாவது பாவகம்? 10வது பாவகம். சோ அப்ப என்ன ஆகுது? தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி 6வது பாவகம்ங்கிறது ஒண்ணு பெருசா இது இல்ல, ஒரு பலமா இல்ல. அதாவது நிவர்த்தி பண்ணுவதற்கான அமைப்பு. இங்க நிவர்த்தி அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு கோயில்ல போயிட்டு தீபம் ஏத்தி நெய்விளக்கு ஏத்தி இதுதான் பரிகாரம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பரிகாரத்துல நிறைய மெத்தட் இருக்கு. உங்களை சுத்தி 12 ராசிகள், 12 வீடுகள், 9 கிரகங்களினுடைய காரக அமைப்புகள் சுத்தி உங்களை சுத்தியே தான் இருக்குது. ஓகேவா? உங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா, அந்த சனி செவ்வாயினுடைய காரக உறவுகள் அல்லது காரக உயிர்கள் உங்களை சுற்றி கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். சனி அப்படிங்கும் போது ஒரு உயிர் என்ன சொல்லலாம்? விலங்குகளை சொல்லலாம், ஆடு மாடை சொல்லலாம். அப்ப நீங்க வளர்க்குறீங்கன்னா அதுல பிரச்சனை கொடுக்கும். ஒரு வயல் வச்சிருக்கிறீங்க, சனிதான், அப்ப அது கண்டிப்பாக ப்ராப்ளமா இருக்கும். இதெல்லாம் சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி பிளன்களை சொல்லிட்டே போலாம். இதை வச்சுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஒரு ஜாதகத்துல 6ஆம் பாவகம் தாய்க்கு 3ஆம் பாவகமாகவும் தந்தைக்கு 10ஆம் பாவகமாக வருது. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது? பரிகாரங்கும் பொழுது நம்ம கோயிலுக்கு போய் தான் செய்யணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ்ல மேக்சிமம் இருக்காங்க. இதை தாண்டி நம்ம ஒரு பரிகாரத்தை சொன்னா இது என்ன இது சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்க? அதனாலதான் நான் பரிகாரத்தையும் நான் விட்டுறது. ஆனா பரிகாரத்துக்கு நீங்க இங்கே இருந்து காலஹஸ்தி தான் போகணும், இங்கே இருந்து நீங்க திருவண்ணாமலைக்கு தான் போகணும் அப்படி கிடையாது. நீங்க உங்க வீட்டிலேயே உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கான வீடுகள், கிரக சேர்க்கைக்கான கோயில்கள் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோதிடர்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா போதும். உங்க ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கைக்கு எந்த வீடு இந்த ஊர்ல, ஓகேவா, திருச்சியில இருக்கணும், திருச்சியில இந்தந்த கோயில் இந்தந்த வீடுக்குன்னா அதிபதி, அந்த வீட்டுக்கு போனாலே போதும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மெத்தட்ல வச்சுக்கணும். ஸோ அதனால கோயில் பேஸ் பண்ணியே தான் நானும் சொல்றேன் இந்த வீட்டுல இந்த ஜாதகத்துக்கு கூட. அப்ப என்ன ஆகுது? 4ஆம் இடத்திற்கு 6ஆம் பாவகமாகும், 9ஆம் பாவகத்துக்கு 6வது வீடு 10வது பாவமா வரும்பொழுது இங்க அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிற அமைப்புக்கு இல்ல. ஓகேவா? ஆனா 6வது பாவகம் எதை பத்தி பேசுதுதான்? 6வது பாவகம் உங்களுடைய தாய்மாமன், உங்களோட அத்தை அப்படிங்கிற மாதிரி, உங்க அப்பாவோட ஒரு குழந்தையினுடைய தந்தையினுடைய கூட பிறந்தவர்கள், ஓகேவா, அல்லது தாயோடு கூட பிறந்தவர்கள். இந்த மெத்தட்ஸ்ல தான் இந்த 6ஆம் பாவகம் பேசுது. அதுலயும் அத்தை மாமா அப்படிங்கிற மெத்தட்ல தான் 6ஆம் இடம் பேசுது. அப்ப அத்தையோ மாமாவோ தாய் மாமாவோ இந்த ஜாதகருக்காக வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த 6ஆம் இடத்தின் வழியாக வரக்கூடிய கெடுதல்கள் குறையுது. எதுக்கு சொல்ல வரேன் தெரியுங்களா? மூக்க சுத்தி நான் தொடறேன்னா, தலையை சுத்தி நான் மூக்க தொடறேன் அப்படின்னா இவ்வளவு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நேரா நீங்க தாய்மாமன் ஒரு ஜாதகத்துல 6ஆம் பாவகம் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்குன்னா தாய்மாமன் இவருக்காக வழிபட்டு வேண்டிக்குங்க சார், கன்ஃபார்மா சரியா போயிடும். ஒரே லைன்ல முடிச்சு போயிடுவேன். ஏன் தாய் வேண்டுனா பிரச்சனை குறைய மாட்டேங்குது, தந்தை வேண்டுனா அந்த பிரச்சனை குறைய மாட்டேங்குது? 6ஆம் பாவகம் 6ஆம் பாவகாதிபதி 7ஆம் இடத்தோடு 2ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு ஒரு பிரச்சனை ஒரு ஜாதகத்துக்கு போயிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு அவங்க ஜாதகர் குண வழிபட்டாலோ பரிகாரம் செய்தாலோ அல்லது தாய் தந்தை வழிபட்டாலோ குறையாது. ஏன்னா 6ஆம் பாவகம் இந்த ஜாதகத்துக்கு எங்க இருக்கு? தாய்க்கு 3ஆம் பாவமாகவும் தந்தைக்கு 10ஆம் பாவமாகவும் கர்மஸ்தானமாகவும் போகுது. ஸோ அப்ப அங்க நிவர்த்திங்கிறது இல்ல.
ஓகேவா? 6ஆம் பாவகம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? தாய் மாமனுக்கும் அப்பாவோட கூட பிறந்த பெண்கள் அத்தைக்கும் முக்கியத்துவமான 6ஆம் இடம். அப்ப அவர்கள் இந்த ஒரு ஜாதகத்துல இப்ப 6ஆம் இடம் பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா இந்த 6ஆம் இடத்தின் மூலமாக வரக்கூடிய கெடுதல்கள் குறையுது அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ரைட். இன்னொரு பாயிண்ட், இப்ப 6ஆம் இடத்தை பத்தி பேசணும். 8, 12 அப்படின்னு பார்க்கும் பொழுது அதே லக்னம் ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் அந்த பாவகாதிபதி 2ஆம் இடத்தோடு 7ஆம் இடத்தோடு சம்பந்தம், இல்லது 2ஆம் பாவகாதிபதி 7ஆம் பாவகாதிபதி சம்பந்தப்பட்டு ஒரு பிரச்சனை நடக்க போகுது, நடக்குது அப்படின்னா இது எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, இது 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமாகவும் 4ஆம் இடத்திற்கு 9ஆம் இடமாகவும் வரும். இப்ப பாருங்க, 4ஆம் இடத்திற்கு 5, 9ன்னு வரும் பொழுது இந்த 8, 12 4ஆம் இடம் கண்ட்ரோல் பண்ண முடியும். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பூர்வீகம், குலதெய்வம். அப்ப தாய்ங்கிற பாவகத்துக்கு ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் கெடுதலை தந்துகிட்டு இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாரு? தாய் தான். அப்ப தாய் அந்த ஜாதகத்தின் 8ஆம் இடத்தின் 12ஆம் இடம் தாய்க்கு 5, 9ன்னு வரும் பொழுது உங்க குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தாலே போதும். ஒரு ஜாதகத்துல 8, 12ஆம் வழியாக பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றீங்க சார். நான் 8, 12ல பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனை அப்படிங்கறத நான் விழாவிலேயே சொல்ல விரும்பல. நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகேவா? சண்டை சச்சரவுகள் மட்டும் பிரச்சனை கிடையாது. வழி தவறி செல்லுதல், மனம் குழம்பி எதை சூஸ் பண்றது, டிசிஷனை தவறாக சூஸ் பண்ணி இளமையிலேயே திருமணம், இளமையிலேயே ப்ராப்ளம், டிவோர்ஸ், ஒரு தன்னந்தனியாக தனிமைப்படுறுதல், உலக சமுதாயத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு, இது எல்லாம் 8, 12ஆம் பாவகத்தின் மூலமாக நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்றது, இதை பெரிய லெவலில் கொண்டு போகாம கண்ட்ரோல் பண்றது தான் இந்த 4ஆம் இடத்தின் 8ஆம் பாவகம் 5ஆம் வீடாகவும், இந்த 4ஆம் இடத்திற்கு லக்னத்துக்கு 12ஆம் வீடு 9ஆம் பாவமா வரும் பொழுது குலதெய்வ வழிபாடு இவங்களுக்காக வேண்டிக்கிட்டே யார் வேண்டணும்? தாய் வேண்டணும். இப்படி வேண்டும் பொழுது என்ன ஆகுது? இந்த பிரச்சனைகள் குறையுது, தடை நிவர்த்தி ஆகுது. ஸோ நம்ம வேண்டதை பொறுத்து இருக்கு, ஆத்மாத்தமா வேண்டணும். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஸோ ஒரு மண்டலம், அரை மண்டலம் இப்படி கிடையாது, லைஃப் லாங் வேண்டணும். அப்படி வேண்டும் பொழுதுதான் அதனுடைய அந்த குணங்கள், அந்த பாவகத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய கெடுதல்கள் குறையுது. இதை நீங்க தந்தைக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி வரும் பாருங்க. இதுக்கு ஜாதகத்துல 9ஆம் இடம் தந்தை, 9க்கு 8, 12 மறையுது, 9க்கு 12 இது 4, இதுவும் இல்லை. அப்ப தந்தைங்கிற இது இல்ல ஜாதகத்துல. ஒரு ஜாதகருக்கு இது போன்ற 6, 8, 12, அது முக்கியமா 8, 12 சம்பந்தப்பட்டு பிரச்சனைகள் இருக்கும்போது 9ஆம் வீட்டுக்கு 8ஆம் பாவகம் 12ஆம் பாவமும், 9ஆம் பாவகத்துக்கு லக்னத்துக்கு 12ஆம் பாவகம் 4ஆம் வீடா வரும்போது அது ஒரு ஆன்மீக பாவகங்களாக மாறல. ஆனா 1, 5, 9ங்கிறது உங்களுடைய பூர்வீகம், குலதெய்வம், ஆன்மீகம். சரிங்களா? ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுகிரகம்னு சொல்லலாம், உங்களுக்கு லக்குன்னு சொல்லலாம், அல்லது உங்களுக்கு கடவுள் அனுகிரகம்னு சொல்லலாம். அப்ப அதை நீங்க வேண்டும் பொழுது அது கிடைக்கும். யாருக்காக வேண்டுறீங்க அப்படிங்கறத இங்க முக்கியம். ஓகேவா? எந்த குழந்தைக்காக வேண்டுறீங்க, எந்த குழந்தைக்கு இது போன்ற ஜாதக அமைப்புல பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்த்துக்கணும். சரியா? நான் பிரச்சனைங்கிறதுக்கு இப்ப நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுதான் நீங்க மெயினா வச்சுக்கணும். இது மாதிரியான ஜாதகங்கள் நிறைய வருது பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் அவாய்ட் பண்றது, இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதனால் பண்றதுனால ஒரு சரியான சமுதாயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முன்ன மாதிரி இப்பெல்லாம் யாரும் இல்லையே. ஓகேவா? முன்ன அந்த ஒரு என்ன சொல்ற, ஒரு கடவுள் வழிபாட ஒரு முறையாக பயன்படுத்திட்டு இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்ப எல்லாமே. அந்த மாதிரி போகாம ஒரு ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணும்பொழுது இந்த பாவகத்தின் மூலமாக கெடுபலன்கள் குறையுது அப்படிங்கறத நான் சொல்றேன். இது ஆதிபத்தியத்தின் மூலமாக நடக்கக்கூடிய தோஷம். அந்த தோஷத்தை எப்படி குறைப்பது அப்படிங்கறதான் இப்ப நம்ம சொன்னது. இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? இப்ப ஆதிபத்தியத்தை விட்டுருங்க. அடுத்தது கிரகத்தின் வழியாக. அப்ப கிரக வழி ஒருத்தருக்கு தோஷம் வருது, அதை எப்படி நிவர்த்தி பண்றது? ஓகேவா? இதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். கிரக வழி அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னென்ன கிரகம் இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். சனி,
ராகு கேது செவ்வாய் தோஷம். அப்ப இதே லக்னம்னு வச்சுக்கங்கப்பா, என்னது மேச லக்னம். மேச லக்னம் 2ல ராகு, 2ல செவ்வாய், ஓகேவா, 7ல சனி, இதான தோஷம். இப்ப இது எதனால பிரச்சனைகள் வருது? கிரகத்தின் மூலமாக இந்த தோஷம் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆதிபத்தியத்தின் மூலமாக தோஷம் வருது, இது கிரகத்தின் வழியாக தோஷம் வருது. இப்ப செவ்வாய் ராகு சனி இதெல்லாம் தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், பாவ கிரகங்கள் சொல்றோம். இதை எப்படி எந்த காம்பினேஷன்ஸ்ல எடுக்கலாம்? செவ்வாய் ராகு செவ்வாய் கேது, சனி ராகு சனி கேது, வேற என்ன, தனியா ராகு இருந்தாலோ தனியா கேதுவா இருந்தாலோ அல்லது சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்தாலோ. இப்ப நான் எத்தனை காம்பினேஷன் போட்டிருக்கேன் பாருங்க. இது ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒரு காம்பினேஷன், நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. சனி செவ்வாய், சனி ராகு சனி கேது, செவ்வாய் ராகு செவ்வாய் கேது, அடுத்து தனியா ராகு கேது சனி செவ்வாய். சோ அப்ப 9, ஓகேவா, 4, 9 காம்பினேஷன்ஸ் வருது. இப்ப இந்த 9 காம்பினேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு போட்டுறானே, அது என்னென்ன காம்பினேஷன் பாருங்களேன். சனி செவ்வாய் ஒரு பாவத்துல இருந்தா கெட்டு போகுதுங்க. சனி ராகு, சனி கேது, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, ராகு கேது சனி செவ்வாய். இப்ப இதுதான் காம்பினேஷன். இந்த 9 காம்பினேஷன்ஸ்ல கிரகங்கள் ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ அமர்ந்திருந்தா, 2ஆம் பாவகாதிபதியோடையோ 7ஆம் பாவகாதிபதியோடையோ இணைஞ்சிருந்துச்சுன்னா, எப்படி இருந்தாலும் பார்வை கூட எடுத்துக்கலாம். இப்ப சனி செவ்வாய் ராகு கேதுக்கு விட சனி செவ்வாய்க்கு பார்வை உண்டு. அப்ப சனி செவ்வாயும் 2ஆம் இடத்தை பார்வை பண்ணியது, சனி செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்வை, இதுவும் தோஷம் தான். நான் உங்களுக்கு இன்னும் சொல்லிட்டே போனோம்னா இன்னும் டீடைல்ஸ் அதிகமா போயிட்டே இருக்கும், குழப்பம் அதிகமா போயிடும். நான் ஜெனரலா இந்த 9 காம்பினேஷன்ஸ் கொண்ட இந்த கிரகங்கள் 7ஆம் இடத்தோடையோ 2ஆம் இடத்தோடையோ 2ஆம் பாவகாதிபதியோடையோ 7ஆம் பாவகாதிபதியோட தொடர்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிரக காரக தோஷம். இதை எப்படி நிவர்த்தி பண்ணுவது, இதுதான் முக்கியம். ஓகேவா, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நல்லா பாருங்க. சனி செவ்வாய், ஃபர்ஸ்ட் சனி செவ்வாய் எடுத்துங்க. சனி செவ்வாய் அப்படிங்கும்பொழுது ஒரு கடினமான வேலை, கடின உழைப்பு. சனினாலே உழைப்பு, வேர்வை சிந்த வேலை செய்யறது தான் சனியோட வேலை. செவ்வாய் சேரும் பொழுது என்ன ஆகுது? இந்த செங்கல் சூளையில வேலை செய்யறது, மண்ணுல வேலை செய்யறது, கல்லுல வேலை செய்யறது. ஓகேவா, சனிங்கிறது உழைப்பு தான். எந்த இடத்துல உழைக்கிறீங்க? ரூஃப் போட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில போய் வேலை செய்றீங்களா, இல்ல வெயில்ல வேலை செய்றீங்களா, மண்ணுல வேலை செய்றீங்களா? அப்ப அந்த மண்ணுங்கிறது செவ்வாயாகவும் சனிங்கிறது உழைப்பாகவும் இருக்கும். அப்ப சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் உங்களுடைய உழைப்பை சுரண்டுதல், உழைப்பை எடுக்குதல், உழைப்பாக அதிகமா வேலை செய்யணும், உங்களை உடலை வருத்தணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்ப இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும். எந்த இடத்துல இந்த காம்பினேஷன் இருக்குதுன்னு பாருங்க, சனி செவ்வாய். அப்ப மேச லக்னம் ஃபார் எக்ஸாம்பிள், மேச லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. 2ஆம் இடங்கிறது என்ன? ரிஷபம். அப்ப ரிஷபம்ங்கிறது ஒரு ஆன்மீக வீடுன்னு எதை எடுத்துக்கலாம். அந்த வீடு எது? ரிஷபம், ரிஷப வாகனம் எங்க இருக்கும் உங்களுக்கு? சிவன் கோயில்ல இருக்கும். அப்ப சிவன் தொண்டு, சிவன் கோயில்ல உங்களுக்கு தொண்டு செய்தல். ஓகேவா, இது போன்ற அமைப்புகள்ல பிரதோஷ அமைப்புல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அந்த பல்லாக்கு தூக்குறதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் மூலமாக அந்த தோஷம் குறையுதுன்னு அர்த்தம். உழைப்பு எந்த இடத்துல? ரிஷபத்துல உட்கார்ந்துருக்கு. அப்ப ரிஷபம்ங்கிறது சிவனு, சிவனுக்காக நீங்க தொண்டு செய்யறீங்க, வேலை செய்யறீங்க, உழைக்கிறீங்க, வேர்வை சிந்துறீங்க. ஸோ இது அல்லது அங்க இருக்கக்கூடிய ஒரு திருவிழாவுக்கு நீங்க ஒரு டவுன் டு எர்த் வேலை செய்யறீங்க. இதெல்லாம் சனி செவ்வாயின் மூலமாக நிவர்த்தி ஆகுது. ஸோ இதை செய்யறதற்கு ஒன்று மனசு வேணும், அந்த டிக்னிட்டி எல்லாம் பார்க்காம வேலை செய்யணும். என்னெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் என்ன சொல்லுது? ஒரு முருகன் கோயில்ல இருக்கக்கூடிய சனி, அங்க இருக்கக்கூடிய ஒரு அனாதையான பிச்சைக்காரங்கன்னு சொல்லலாம்,
ஆதரவற்ற முதியவர்கள்னு சொல்லலாம். சனி முதியவர்கள் தானே. அப்ப அங்க இருக்கக்கூடிய வயதான முதியவர்கள், ஆதரவற்றவர்கள் யாராவது இருந்தா, இது செவ்வாய்ங்கிறது முருகன் கோயில் எடுத்துக்கலாம். ஸோ அப்ப அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு யாராவது உதவி பண்ணுங்க. இதுதான் மக்களால இயல்பா வருது. இதை விட இப்ப நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா, ஒரு விதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெத்தட்ஸ்ல பண்ணும் பொழுது இன்னும் நல்லா இருக்கும். சனி செவ்வாய் உங்களை கீழே இறங்கி வேலை செய்யுது. ஆனா இங்க இறங்கி வேலை செய்வதற்கு தான் தன்மானம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஓகேவா, ஒவ்வொருத்தவங்களுக்கும். அதனாலதான் அந்த வீரியம் இருந்து கொண்டே இருக்குது. அதான் அந்த தோஷமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதை விட்டு விலகி வரணும். எனக்கு அதெல்லாம் இல்லை சார்னா, சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இது போன்ற வேலை செய்வதன் மூலமாக என்ன ஆகுது, நிவர்த்தி ஆகுது, குறைக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த சனி செவ்வாய்க்கு இதான் பலன். சனி ராகு, ஓகே, செவ்வாய் ராகு, இந்த ரெண்டுக்கும் என்ன பலன்? சனி அப்படிங்கும்போது ஒரு பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய நாக தேவன் யாராவது இருந்தாங்கன்னா, ஓகேவா, ஸோ அப்ப நாகக்கண்ணி, நாக ராஜா யாராவது இருந்தாங்கன்னா புற்று இருக்கும். அது போன்ற தெய்வ ஸ்தலங்கள் எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய புற்று ஸ்தலம் சனி ராகுக்கு. செவ்வாய் ராகுக்கு முருகன் கோயில்ல வேள் வைத்திருக்கக்கூடிய தெய்வம் சிவன் கோயில்ல அங்க இருக்கக்கூடிய புற்றுஸ்தலம் இருக்குதான்னு பாருங்க. அவங்களுக்கு நீங்க விளக்கு ஏற்றுறது, பால் வைக்கிறது, ஓகேவா, இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது அந்த சனி ராகு காம்பினேஷனுடைய வீரியத்தை குறைக்கிறோம். ரெண்டு. அதே போலதான் சனி கேதுக்கும் செவ்வாய் கேதுக்குமே. ராகு கேதுங்கள் இரண்டுமே உங்களுக்கு ஒரு பாம்பினுடைய தலைவால், ஆக மொத்தம் பாம்பு குறிக்கக்கூடியதுதான் ராகு கேதுகள். ராகு வந்து உங்களுக்கு கரு நாகமாகவும் செம்பாம்பாவும் கேது குறிக்கிறது. ஓகேவா, ரைட். தனித்து ராகு கேதுங்கிறதும் இதே போன்ற அமைப்பு தான். ராகு கேதுங்கிற அது எந்த ஸ்தலத்துலன்னு குறிக்குது. இப்ப இந்த ராகுவை தூக்கி இங்க போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த லக்னம் மிதுன லக்னம்னு வச்சுக்கோ. மிதுன லக்னம் 2ஆம் இடத்துல ராகு. ஓகேவா, இது எந்த ராகு எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குது? கடகராசியில உட்கார்ந்துருக்கு. கடகங்கிறது என்ன? நீர். அந்த வீட்டின் அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன் எந்த தெய்வத்தை குறிக்கும்? பெண் தெய்வத்தை கொடுக்கும். பெண் தெய்வம் தனிச்சு இருக்கக்கூடியது, தனி வீடு. அந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன் மட்டும்தான். அப்ப சந்திரன் தனித்து இருக்கக்கூடிய பெண் தெய்வம் எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப தனித்து இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் எங்கெங்க இருக்குது? அது நீர் ஓடைக்கு பக்கத்துல இருக்குதா? இன்னும் கரெக்டான பாயிண்டா தான். கடகராசினா நீர் ஓடை, அது நீர் ராசி. அப்ப நீர் ராசிக்கு மிக அருகில, பக்கத்துல, அல்ல நீர் ராசியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம், தனித்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான தெய்வம். இப்ப நம்ம சொல்லலாம், நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். கடகராசிங்கிறது ஸ்ரீரங்கம், சரி, சமயபுரம் மாரியம்மன் அப்படிங்கிறது தெரிய சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய புற்று, அங்க இருக்கக்கூடிய நாகராஜா நாகதேவிகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? வழிபாடு பண்ணலாம், அங்க போய் நேர்ந்துக்கலாம். ஸோ அது கண்டினியூஸா பண்ணும் பொழுது என்ன ஆகுது? அந்த 2ஆம் இடத்தின் மூலமாக 2ஆம் இடத்தை ராகு அல்லது கேது இருந்தாலும் சரி கெடுக்கும் பொழுது இந்த வழிபாடு முறையை செய்து வரும் பொழுது என்ன ஆகுது? இங்க போய் வேண்டிக்கிட்டு வாங்க, அவ்வளவுதான். அதற்காக ராகு கேதுக்களுக்கு என்ன செய்யணுமோ அஸ்யூஷுவல் அங்க பண்ற விஷயத்த நீங்க பண்ணிட்டு வந்தாலே போதும். ஸோ இதை ரெகுலரா பண்ணிக்கிட்டு வரணும். பண்ணும்பொழுது என்ன ஆகுது? அந்த வீட்டின் மூலமா அந்த வீட்டுக்கு ராகு கொடுக்கக்கூடிய கெடுதல்களை குறைக்குது. இது என்ன பண்றீங்க? நீங்க ராகுகிட்டையும் கேதுகிட்டையும் சரணாகதி ஆகிறீங்க. என்னை மன்னிச்சிரு, தயவுசெய்து என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்காதீங்க, என்னுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, என்னை நெருக்கடி பண்ணாதீங்கன்னு சரணாகதி ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சனி செவ்வாய் தனிச்சு ஒரு வீட்டுல சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா உழைப்பு, உடல் உழைப்புன்னு சொல்றது. ஸோ அப்ப என்ன ஆகுது? இன்னொரு பாயிண்ட், இத உறவுகள் மூலமாவும் சொல்லலாம். சனி செவ்வாய்ங்கிறது உறவுகள் மூலமாவும் சொல்லலாம். அப்ப என்ன ஆகுது? ஒரு ஜாதகத்துல சனி அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகுது? இப்ப 2ஆம் இடத்துல சனி, இதே மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கு, தோஷம். ஆனா சனிங்கிறவர் யாரு? தந்தை. அப்ப தந்தையின் வழியாக அந்த 2ஆம் இடத்துக்கு பிரச்சனை வருதுன்னா அப்ப தந்தையை விட்டு கொஞ்சம் விலகி நிக்கிறது. ஓகேவா? சனி தந்தைன்னு ஆகுது. மிதுன லக்னத்துக்கு 9ஆம் பாவகாதிபதி தான் தந்தை சனி, அந்த ஆதிபத்திய அதிபதி. அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கணும், 2ஆம் இடத்துக்கு கெடுக்கிறார் சனி. அப்ப என்ன ஆகுது? அப்ப சனினா தந்தையை விட்டு விலகி இருந்தாலே போதும், அந்த சனியினுடைய வீரியம் 2ஆம் இடத்தை பாதிக்காது. அல்லது சனிங்கிறது என்ன? ஊழியர்கள், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள். நீங்க பிசினஸ் பண்ணி நீங்க ஒரு முதலாளியா இருந்தா தான் அப்படி கிடையாது. ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள், உங்களோட சக ஊழியர்கள் எல்லாமே சனிதான். அப்ப அவர்களோட நீங்க மல்லு கட்ட வேண்டாம். அவர்கள் சொல்ற என்னதான் பேசினாலும் காது கொடுத்து கேட்காம நீங்க மட்டும் ஓரமா போங்க. சனியினுடைய வீரியத்தை குறைக்கிறீங்க, அதோட மல்லு கட்டினீங்கன்னா அப்ப என்ன ஆகுது? அடி உங்களுக்கு தான் உடையும். இது போன்ற விஷயங்களை செய்தாலே இது ஈஸியான பரிகாரம். ஆனா
தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? இல்ல சனி பொதுவா என்ன சொல்லலாம், பெருமாளை வழிபடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? செவ்வாய் முருகன் வழிபாடு சொல்லலாம். செவ்வாய் பொதுவா சகோதர உறவுகள். அப்ப செவ்வாய் சரியாக இல்ல, கொஞ்சம் விலகி இருங்க. சகோதர உறவுகள்கிட்ட ரொம்ப திக் பாண்டிங்ல இருக்க வேண்டாம், குறைவாக இருங்க. என்னன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது போன்ற அமைப்புகள்ல இருந்தாலே போதும். இந்த கிரக காரகத்துவத்தின் மூலமாக 7ஆம் இடமோ 2ஆம் இடமோ பாதிச்சிருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி செய்ய முடியும், குறைச்சிக்கலாம். இது என்னது? சரணாகதி. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது, அந்த பாவகத்துல பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த பாவ கிரகங்கள்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். தயவு செய்து ப்ராப்ளத்தை குறைச்சிக்குங்க, எனக்கு குடும்ப வாழ்க்கையை நல்லபடியா கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். ஸோ இது சரணாகதி. அப்ப நிவர்த்தியில சரணாகதி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொன்னு என்ன, அதை கண்ட்ரோல் பண்றது. எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இப்ப 2ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல ராகு. ஓகேவா? 7ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல கேது. இது பாவ கிரகங்கள். ராகுங்கிறது பாம்பு கிரகம் சொல்றோம். அப்ப பாம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப ராகு கேது பாம்பு, பாம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தெய்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா கருட பகவான். அப்ப கருட சேவை, கருட வழிபாடு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. பெருமாள் கோயில்ல கருட பகவான்கிட்ட நீங்க விளக்கேற்றிக்கிட்டே வரணும். அதற்கான முறையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்துடணும். ஓகேவா? சோ இதை பண்ணும்பொழுது என்ன ஆகுது, அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அந்த வீடு எதுவோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வம், அந்த இப்ப கடகராசி, கடகராசிங்கிறது நீர் ராசி, நீர் ராசியில இருக்கக்கூடிய பெருமாள் சொல்லலாம். ஓகேவா? அப்ப சந்திரன் இருக்கக்கூடிய இடம், அப்ப அந்த பகுதி எந்த பகுதி, நீர் ராசி இருக்கக்கூடிய ஒரு ஆற்று படுகையில இருக்கக்கூடிய ஆறுங்க. சரராசி தானே கடகம், கடகங்கிறது ஆறு, ஆறு பகுதியில இருக்கக்கூடிய பெருமாள் கோயில். இப்ப ஆற்று பகுதியில இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுங்கிறது எது? இங்க உதாரணம், இப்ப எனக்கு தெரிந்த ஊர் திருச்சிங்கும் போது ஆற்றுப்படுகையில தான் பெருமாள் கோயில் ஸ்ரீரங்கம் படுத்திருக்காரு ரங்கநாதரே. அப்ப அந்த பெருமாள் கோயில் அங்க இருக்கக்கூடிய கருட பகவானை வணங்கும் போது அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலமாக வரக்கூடிய கெடுதல்களை கண்ட்ரோல் பண்ணலாம். இது கருட சேவையின் மூலமாக, ராகு கேதுவின் மூலமாக வரக்கூடிய கெடுதலை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது சனி செவ்வாய். இங்க சனின்னு வரும்பொழுது என்ன ஆகுது, இப்ப நான் சொன்ன மாதிரிதான், எந்த பாவகம், அந்த பாவகம் எந்த ஸ்திரமா உபயமா அல்லது நில வீடா நெருப்பு வீடா அப்படின்லாம் பார்க்கணும். இப்ப இத கூட நீங்க இன்னொரு உதாரணம் சொல்றோம். ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம சொல்லும் பொழுது நீண்டுகிட்டே போவோம். இப்ப பாருங்களேன், கடக லக்னம். இப்ப கடக லக்னத்துல 2ஆம் இடத்துல சனி. ஓகேவா? இப்ப 2ஆம் இடம் சனின்னு வந்துடுச்சு. இப்ப இந்த 2ஆம் பாவகங்கிறது எது? சிம்மம். சிம்மம்ங்கிறது எதை குறிக்கக்கூடிய வீடு? நெருப்பு ராசியை குறிக்குது. நெருப்பு ராசிங்கிற பொழுது அது எந்த பாவகத்தை குறிக்குது, எந்த நிலப்பரப்புல குறிக்கிறது? திருவண்ணாமலைன்னு குறிக்கிறோம். அப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சனிங்கிறது என்ன? பாவகிரகம். அப்ப சனியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தெய்வம் எது சார்? ஆஞ்சநேயர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு. அப்ப திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பிள்ளையார், பிரசித்தி பெற்ற வீடுன்னு கோயில்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான். அண்ணாமலையார்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு. இது சனியை, அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியை கண்ட்ரோல் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த பாவகத்தை பலப்படுத்தும் பொழுது, சிம்ம ராசியை பலப்படுத்தும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி கெடுதல்கள் கண்ட்ரோல் ஆயிடுது. ஓகேவா? அப்ப அந்த பாவகத்தை பலப்படுத்துறீங்க. அந்த பாவகம் இப்ப சிம்ம ராசி, திருவண்ணாமலை, மிக உயர் பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்கள் இருக்கக்கூடிய ஸ்தலம். அது சிம்மம், சூரியன், வெப்பம், அக்னிஸ்தலம். அது ஸ்தலத்துக்கு பேரே அக்னிஸ்தலம். அதனாலதான் திருவண்ணாமலை நம்ம சொல்றோம். அப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சனி கெடுதலை குறைக்கணும்னா அந்த வீட்டினுடைய அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பிள்ளையார வணங்குறது. ஓகேவா? சரி, இது மட்டுமா? நான் வேற்று மதம் சார், சாரி வேற, நான் வைணவத்திலக்காரன், நான் என்ன பண்றது சார் அப்படின்னா, அப்ப திருவண்ணாமலையில பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில் இருக்கா பாருங்க, அங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இல்ல தனித்து ஆஞ்சநேயர் இருக்காரா, வணங்குங்க. அப்ப ஆஞ்சநேயர் வழிபாடு வணங்கும் பொழுது சனியை கண்ட்ரோல் பண்ணலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மெத்தட். இதே போலதான் செவ்வாய். செவ்வாயை நீங்க ஒரு பாவகத்துல 7ஆம் இடத்துலயோ 2ஆம் இடத்துலயோ இருக்கும் பொழுது என்ன ஆகுது, செவ்வாயை கண்ட்ரோல் பண்றதுக்கு முருக வழிபாடை வணங்கிட்டு வரணும். ஓகேவா? அது எந்த பாவகம் அப்படின்னு பாருங்க. சோ எந்த பாவகமா இருக்குதோ அந்த பாவகத்துல போய் நீங்க அங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முருக கடவுளை நீங்க வழிபட்டு வரும்பொழுது செவ்வாயினுடைய வீரியத்தை குறைக்கலாம்.
ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து கண்ட்ரோல் பண்றக்கூடிய மெத்தட். ஸோ இப்போ ஒன்று வந்து சரணாகதி, இன்னொன்று கண்ட்ரோல் பண்றது. ஸோ இப்போ நிவர்த்தியில 2 பாயிண்ட், தோஷத்துல 2 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வீடியோல. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்கோம்? நான் ஃபாஸ்ட் ட்ராக்ல தான் போயிருக்கிறேன். இதுவே எனக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுவே எனக்கு 1/2 மணி நேரம் ஆயிருக்குது. ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசியிருக்கிறோம்? திருமணத்தை பற்றி பேசியிருக்கிறோம். திருமணத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த தோஷம் 2ஆ பிரிக்கிறோம் நம்ம. ஒன்று ஆதிபத்தியத்தின் மூலமாக வரக்கூடிய தோஷம், இன்னொன்று காரகத்துவத்தின் மூலமாக வரக்கூடிய தோஷம். ஆதிபத்தியத்தின் மூலமாக வரக்கூடிய தோஷங்கிறது 6, 8, 12ஆம் பாவகாதிபதிகள் 2, 7ஆம் இடத்தோடு தொடர்பு இருந்துச்சுன்னா அது ஆதிபத்திய தோஷம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று காரகத்துவத்தின் மூலமாக வரக்கூடிய தோஷம், இப்ப சனி, செவ்வாய், ராகு, கேது இது போன்ற பாவகரங்கள் 2, 7ஆம் இடத்தோடு 2, 7ஆம் பாவகாதிபதியோடு தொடர்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தோஷம். இது என்னது? இது காரக தோஷம். இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த நிவர்த்தி மெத்தட், பரிகார மெத்தட் 2ஆ பிரிக்குது. ஒன்னு சரணாகதி, இன்னொன்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முறை. ஸோ அதுதான் 2ஆ பிரிச்சு மொத்தம் 4 பாயிண்ட் டீப்பா ஏன் எதுக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜோதிட அன்பர்கள், பார்க்கக்கூடிய புது நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.